we go to properties. Sorry, properties la ஒரு 12 properties இருக்குப்பா. இந்த 12 properties-உம் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான ப்ராப்ளம் போட முடியும். சார் இந்த யூனிட்ல இதான் பிக் எக்ஸசைஸ், பெரிய எக்ஸசைஸ் இதுதான் சார். சார் நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் நீ ஆன்சர் பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆகும் சார். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரியலைன்னா உன்னால எந்த ப்ராப்ளமும் போட முடியாது. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சார் பேஜ் நம்பர் சார் 99ல இருக்கு பாருங்க. 99ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன் பை ஒன்னா நீங்க பாத்துக்கோங்க சார். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சார் இன்டெகிரல் a tends to b f of x into dx that is equal integral a tends to b f of u into du. சார் அதாவது பாருங்க லெஃப்ட் சைடுல x ஃபார்மட், ரைட் சைடுல u ஃபார்மட். பாருங்க எழுதுறேன் பாருங்க. சார் இன்டெகிரல் a tends to b சார் f of x into dx. சார் இப்படி இருந்தா இதை எப்படி மாத்திக்கலாம்னா a tends to b லிமிட் சேஞ்ச் ஆகல. சார் x ஆல்பபெட் தூக்கிட்டு u ஆல்பபெட் மாத்திக்கிறேன். அதாவது சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் அப்படினு சொல்லுவோம் சார். சார் x க்கு பதிலா u, சார் x க்கு பதிலா t யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். x க்கு பதிலா y யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்னா ஒரு வேரியபிளுக்கு பதிலா இன்னொரு வேரியபிள் மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். அப்படிங்கிறது தான் சார் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ப்ராப்பர்ட்டி. சார் integral a tends to b f of x into dx that is equal minus integral b tends to a f of x into dx. சார் செகண்ட் ப்ராப்பர்ட்டில என்ன நடந்திருக்கு? லிமிட் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க அப்பர் லிமிட் பிளேஸ்ல லோயர் லிமிட், லோயர் லிமிட் பிளேஸ்ல அப்பர் லிமிட். பாருங்க எழுதுறேன் பாருங்க. சார் integral a tends to b f of x into dx that is equal. சார் பாருங்க நான் லிமிட்டை சேஞ்ச் பண்றேன் சார். சார் a இருக்க இடத்துல b, b இருக்க இடத்துல a. சார் லிமிட்டை சேஞ்ச் பண்ணா ஃப்ரண்ட்ல மைனஸ் சைன் போட்டுக்கணும். இதுதான் சார் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. சார் f of x into dx. அப்ப செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? லிமிட் சேஞ்ச் பண்ணா ஃப்ரண்ட்ல மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் சார் செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி லிமிட்டை சேஞ்ச் பண்ணலாம். லிமிட் சேஞ்ச் பண்ணா ஃப்ரண்ட்ல மைனஸ் சைன் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் ப்ராப்பர்ட்டி. சார் integral a tends to b f of x into dx that is equal a tends to c f of x into dx plus c tends to b f of x into dx. Here a less than c less than b. So third property என்ன சொல்லுதுன்னா சார் லிமிட்ட ரெண்டா உடைக்கலாம் அப்படினு சொல்றாங்க சார். இப்போ பாருங்க a tends to b சார் f of x into dx இதான் சார் லெஃப்ட். இதை எப்படி எழுதலாம்னா சார் இங்க லோயர் லிமிட்டா சார் நான் இந்த ரெண்டுக்கும் நடுவுல a க்கும் b க்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல சார் சார் a for 7 வச்சுக்கலாம் சார், b for 10 னு வச்சுக்கலாம் சார். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன் சார். 7 9 10 அப்படினு எடுத்துக்கிட்டேன் சார். அப்ப 7 to 9 9 to 10 அப்படினு கொடுக்கலாம். அப்படிங்கறத சார் அந்த ரெண்டு லிமிட்க்கு நடுவுல இன்னொரு லிமிட்டை நான் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் சார் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. சார் ஆல்பபெட்ல சொல்லணும்னா a to b சார் a less than c less than b னு கொடுக்கணும் சார். அப்ப a க்கும் b க்கும் நடுவுல cங்கற ஆல்பபெட்டை கொடுத்துட்டேன். அப்ப a to c c to b அதான் சார் நம்பர்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். 7 to 10 ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நம்பர். அப்ப 7 to 9 9 to 10. அந்த 9 க்கு பதிலா நான் c கொடுக்கிறேன் சார். அப்ப ஒரு லிமிட் வேல்யூக்கு நடுவுல ஒரு வேல்யூ கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதை எப்படி எழுதணும்னு பாருங்க. நான் c கொடுத்துட்டேனா சார் a க்கும் b க்கும். அப்ப a tends to c f of x into dx plus சார் இங்க c ல முடிச்சிருக்கேனா இங்க c ல ஆரம்பிக்கணும். தென் க்ளோசிங் யாரு சார்? b சார். பாரு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கரெக்ட்டா வந்துரும் சார். f of x into dx. சார் அதாவது இதுக்கு மீனிங் என்ன சார்? ஒரு லிமிட்டை ரெண்டா உடைக்கலாம் அப்படிங்கிறது தான் சார் தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ். வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்.
Okay, sir. So next we go to fourth property. பாருங்க fourth property என்ன சொல்லுது? Integral a tends to b alpha into f of x. Sir, integral a tends to b alpha into f of x plus beta into g of x into dx. That is equal. Sir, இதுல f of x க்கு ஃப்ரண்ட்ல ஆல்பாங்கிறது கோஎஃபிஷியன்ட், பீட்டா ஆல்சோ கோஎஃபிஷியன்ட். சோ கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணலாம்? இன்டெகிரலுக்கு வெளியில போட்டுக்கலாம். அதுதான் சார் இந்த ப்ராப்பர்ட்டீஸ். சார் பாருங்க, integral a tends to b alpha into f of x plus beta into f of x into dx. சார் இப்படி இருக்கு. பாரு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, 2 டேர்ம்ஸ். ரெண்டு டேர்ம்ஸ் இருந்தா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? தாராளமா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்ப ஆல்பா into f of x தனியா போகும், பீட்டா into f of x தனியா போகும் சார். அப்ப integral a tends to b alpha into f of x dx plus integral a tends to b beta into f of x dx. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல பிரிக்கணும். அப்ப கோஎஃபிஷியன்ட் இருந்தா வெளியில போட்டுக்கணும் சார். a tends to b f of x dx plus beta into a tends to b f of x into dx. அவ்வளவுதான் சார். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் இருந்தா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். there are 4 term means 4 ஸ்ப்ளிட் பண்ணணும் சார். எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணா போதுமானது. அதுல என்ன கோஎஃபிஷியன்ட் அதெல்லாம் தூக்கி வெளிய போட்டுக்குங்க, தட்ஸ் எனஃப். அவ்வளவுதான் சார். அப்ப வெளிய தூக்கி போட்டு இன்டகிரேட் பண்ணா ஃபைனல் ஆன்சர். this is fourth property. அதாவது எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது சார் fourth property. ரைட் சார். நெக்ஸ்ட் fifth property. சார் fifth property என்ன சொல்லுதுன்னா a tends to b சார் f of x into dx. சார் இதுல இந்த x க்கு பதிலா நான் என்ன சார் யூஸ் பண்ணிக்கிறேன்னா g of u யூஸ் பண்றேன் சார். x க்கு பதிலா g of u ஐ யூஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா சார் integral a tends to b f of g of u x க்கு பதிலா அப்ளை பண்ணிட்டேன். சார் இதுல பாருங்க d of g of u சார் d of g of u divided by du into du ன்னு போட்டுக்கணும் சார். ஏன் அப்படின்னா இந்த g of u ஐ எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும்? u ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இதுதான் சார் இந்த கான்செப்ட். அப்ப இங்க du வேணும்னா நான் என்ன பண்ணனும்? இந்த இடத்துல ஒரு du போட்டா இது ரெண்டு கேன்சல் ஆகுமா? சார் ஆக்சுவலி இதுதான் சார் மீனிங் d of g of u, பட் g of u நான் அப்படியே போட முடியாது. இந்த u-ங்கற ஃபங்க்ஷனை எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும்? u ஐ பொறுத்து. அப்ப du கீழ போடணும் கம்பல்சரி. அதனால இங்க போடுறதுனால இங்க போடணும் சார். அப்பதான் வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கும். அதாவது x க்கு பதிலா ஒரு வேல்யூ கொடுத்தா அப்ளை பண்ணிக்கலாமா? தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் சார் fifth properties. ஒன் பை ஒன்னா தெளிவா படிச்சுக்கணும். ஓகே சார். நெக்ஸ்ட் So next பாருங்க sixth property. So இது என்ன பேஜ்ல இருக்கு அப்படினு கேட்டிங்கனா sir this page number 104 sir. 104 எடுத்துக்கங்க. sir இப்ப sixth property போறோம் sir. So sixth property போறதுக்கு முன்னாடி இன்னொரு நீங்க தெரிஞ்சுக்கணும் sir. sir என்ன அப்படினா integral 0 tends to a sir f of x into dx. sir இது ஆல்ரெடி 11th ல படிச்சிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாதான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். அப்ப sir இதை எப்படி எழுதிக்கலாம்னா 0 tends to a f of a minus x into dx. sir படிச்சிருக்கோமா? sir எங்க படிச்சிருக்கோம்? 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் sir. integral 0 tends to a f of x into dx இப்படி இருந்தா எப்படி மேக் பண்ணிக்கலாம்? 0 tends to a f of a minus x. சோ இந்த a பிளேஸ்ல 1 இருந்தா 1 minus x, 5 இருந்தா 5 minus x. இதனுடைய ஆன்சரை இப்படி மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். அவ்வளவுதான். இப்போ பாருங்க இதே மெத்தட்ல integral a tends to b f of x into dx இப்படி இருந்தா இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? integral a tends to b f of a plus b minus x into dx. So lower limit
plus upper limit. சார் இங்க பாருங்க 0 plus a னா a மட்டும் வரும் சார். அதனால தான் a கொடுத்திருக்கோம். சார் இங்க ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா a plus b minus x. அவ்வளவுதான் சார். இத இப்படி மாத்திக்கலாம். இதுதான் சார் 6th properties. ஓகே சார், நெக்ஸ்ட் 7th properties போறோம். சார் இப்போ நமக்கு 7th ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா சார் இன்டகிரல் 0 tends to 2a சார் f of x into dx இத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சார் இன்டகிரல் 0 tends to a சார் f of x plus f of 2a minus x into dx சார் இந்த இடத்துல integral 0 tends to 2a f of x into dx இப்படி இருந்தா இதை எப்படி மாத்தி எழுதிக்கலாம் அப்படின்னா 0 tends to a சார். சார் இந்த இடத்துல ஒரு 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2a is equal to 8. அப்ப a is equal to என்ன கிடைக்கும் 4 சார். அதாவது லிமிட் வேல்யூ அதிகமா இருந்தா பாதியா குறைக்க இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சார் மீனிங். சார் லிமிட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூவா இருந்தா பாதியா குறைச்சுக்கலாம் சார். அப்ப 0 tends to a பாதியா குறைஞ்சிரும் லிமிட். அப்ப ஃபங்க்ஷன் மாறுமா? மாறும் சார். f of x plus f of 2a minus x. 2a ங்கிறது என்ன? 8 சார். அந்த 8 minus x அங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி எங்க யூஸ் பண்ணனும்னா லிமிட் வேல்யூ ஹையஸ்டா இருந்ததுன்னா லோயஸ்டா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்பா. சார் f of x plus f of 2a minus x into dx. அவ்வளவுதான். This is 8th properties. Sorry, 7th properties. So next we go to 8th property. சரி, 8th ப்ராப்பர்ட்டி அண்ட் 9th ப்ராப்பர்ட்டி இது ரெண்டும் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் சார். சார் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் ஒரு f of x கொடுத்துருவாங்க சார். சார் f of x கொடுத்துருவாங்க. சார் இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும் சார். இது தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும், இல்லைன்னு தெரியாது. சார் இப்போ f of x ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னு நான் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? சார் ஹியர் சார் f of x க்கு பதிலா minus x அப்ளை பண்ணனும் சார். சார் minus x அப்ளை பண்ணா சார் இதனுடைய ஆன்சர் f of x ன்னு வந்தா சார் it is even function. சார் ஆன்சர் minus f of x ன்னு வந்தா it is odd function. அவ்வளவுதான் சார். So even function ஒரு ப்ராப்பர்ட்டி, odd function ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சதுனா தான் அங்க போக முடியும். அப்ப odd functionனா even functionனா அப்படினு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? x க்கு பதிலா minus x அப்ளை பண்ணனும். So answer comes to plus f of x means even function, minus f of x means odd function. இப்போ நான் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிங்க. So f of x is equal to x squared minus x அப்ளை பண்றேன். So அப்ப minus x whole square minus square பண்ணா plus அப்ப x square. அப்ப x square ங்கிறது யாரு சார்? f of x. அப்ப ஆன்சர் என்ன? f of x is even function. அவ்வளவுதான் சார். இதுவே கியூப் இருந்ததுன்னா அப்ப கியூப் கொடுக்கும்போது minus x whole cube. அப்ப minus x cube னு வருமா? அப்ப minus 3 times ப்ராடக்ட் பண்ணும்போது minus. அப்ப minus x cube for f of x. இப்ப பாருங்க minus f of x னு வந்திருக்கா? சார் it is odd function. Plus f of x means even function, minus f of x means odd function. அவ்வளவுதான் சார். சார் அப்ப odd function, even function கண்டுபிடிக்க தெரிஞ்சா இந்த 8th ப்ராப்பர்ட்டியும் 9th ப்ராப்பர்ட்டியும் ஈஸியா போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரைட் சார். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள போலாமா? ஓகே. ஓகே சார். இப்போ பாருங்க 8th ப்ராப்பர்ட்டி சார் minus a2 plus a சார் f of x into dx. சார் இப்போ பாருங்க இது வரைக்கும் integral a tends to b னு வந்ததா? a and b values are different, but here minus a plus a
சரி a for 5 னு வெச்சுக்கங்க. அப்ப a for 5 னு இருந்தா சார் அப்ப a 5 னா here -5 to +5 அப்படி தானே இருக்கும். சரி a 5 னா -5 to +5 னு வரும் சார். அப்ப லிமிட் வேல்யூ சேம், sign different. So keep your mind. So here hints for limit same ஆ இருக்கு, sign different ஆ இருக்கு அப்படினா இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணனும். அதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா சரி f of x odd ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா கண்டுபிடிக்கணும். பாரு நான் சொல்றது புரியுதா? again ரிப்பீட் பண்றேன் பாருங்க. limit value same but sign different. So for example, sir this place -5 to +5 அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கங்க. पर value same sign different. அப்படி இருந்தா இந்த f of x என்ன கொடுத்திருக்காங்களோ அத தனியா எடுத்து வர்க் பண்ணனும். சார் என்ன ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா கண்டுபிடிக்கணும். அதுக்கு உண்டான ரூல்ஸ் உனக்கு கொடுத்துட்டேன் சார். சார் இப்போ ஆட் ஃபங்க்ஷன் வந்தா ஒரு ஆன்சர், ஈவன் ஃபங்க்ஷன் வந்தா ஒரு ஆன்சர், அவ்வளவுதான் சார். சார் இப்போ ப்ராப்பர்ட்டி 8ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க சார். அப்ப ஈவன் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்ன சார் வரணும்? for this place சார் f of -x க்கு ஆன்சர் f of x னு வரும் சார். அப்ப f of x ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா சார் இதை எப்படி மாத்திக்கலாம்னா 2 into 0 tends to a f of x into dx னு மாத்திக்கலாம். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணனும்? லிமிட் வேல்யூ ஒரே மாதிரி இருந்து சைன் டிஃபரண்டா இருந்தா ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா கண்டுபிடிக்கணும். சரி ஈவன் ஃபங்க்ஷன் நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா இத எப்படி மாத்திக்கணும்? 2 into 0 tends to a f of x into dx னு மாத்தணும் சார். பாருங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதி காமிக்கிறேன். சார் இன்டகிரல் -5 to +5 f of x இதுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தறேன் சார். e power 5x into sin 3x into dx. சார் அப்ப நான் என்ன பண்ணனும் பாருங்க. இத எப்படி மாத்திக்கலாம்? ஈவன் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன். 0 tends to 5 சார் e power x 2 into 0 tends to 5 e power 5x into sin 3x into dx அப்படினு கொடுத்துறேன்ப்பா. இவ்வளவுதான்ப்பா. எவ்வளவுதான்ப்பா ஆன்சர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சார் இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படினு நான் கண்டுபிடிக்கலப்பா. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதிருக்கேன் சார். இத நான் ஈவன் ஃபங்க்ஷன் நானா அசம்ப்ஷன் பண்ணிட்டேன். சார் அசம்ப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படினு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான். சார் தப்பா சொல்லிட்டாருன்னு நினைச்சிராதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிருக்கேன் சார். ஓகே சார். அப்ப ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா இதை எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னா சார் இதுவே ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா சார் -a to +a f of x into dx இதனுடைய வேல்யூ 0 னு போட்டுறோம்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. அப்ப ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா இதனுடைய ஆன்சர் 0. அவ்வளவுதான் சார். சார் it is property 8 சார் this is property 9. அவ்வளவுதான் சார். ஒரே இதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு. Right, so next we go to property 10. 10th property க்கு போறோம். Right sir. சரி இப்ப property 10 என்ன சொல்லுது அப்படினா சரி இன்டகிரல் 0 tends to 2a f of x into dx that is equal so 2 into 0 tends to a f of x into dx that is equal 0. மொத்தம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குப்பா இதுல. அதாவது முன்னாடி எப்படி ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஒண்ணா சொன்னோம்னா அதே மாதிரி சார். 0 tends to 2a f of x into dx. So this is property number 10 and this is property number 11 sir. So இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும் பாருங்க ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்றேன் சார். So here f of 2a minus x that is equal to f of x. So f of 2a minus x that is equal to minus f of x. சார் அதாவது போன சம்ல நான் என்ன சொன்னேன்? சார் x க்கு பதிலா minus x அப்ளை பண்ணி f of x வந்தா ஈவன் ஃபங்க்ஷன்
மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்தால் ஆட் ஃபங்க்ஷன் சொன்னோமா, அதே மாதிரி தான் சார் இங்கேயும். சார் எக்ஸுக்கு பதிலாக 2a மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம் சார். 2aங்கிறது இந்த இடம் சார், 0 டென்ஸ் டு 2a. சார் இந்த இடத்துல 8 இருந்தால் 8 மைனஸ் எக்ஸ்னு கொடுக்கணும், 4 இருந்தால் 4 மைனஸ் எக்ஸ்னு கொடுக்கணும்ப்பா. ரைட் சார். அப்போ நான் இந்த வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக 2a மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்ளை பண்ண ஆன்சர் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்தா இத எப்படி மாத்திக்கணும்னா 2 into 0 tends to a f of x into dx. பாருங்க 2 into 0 tends to a. சார் இங்க 2a இருக்கு, இங்க a னு மாத்தணும். சார் here 8 னா இங்க 4 சார், இங்க 10 னா இங்க 5 சார். அவ்வளவுதான் சார். அந்த மெத்தட் தான் இங்கேயும் சார். அப்ப x க்கு பதிலா 2a minus x னு மாத்துனா ஆன்சர் பிளஸ் f of x னு வந்தா 2 into 0 tends to a f of x into dx. சார் இதுவே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா இதனுடைய வேல்யூ ஃபார் ஜீரோஸ். ஆட் ஃபங்க்ஷன்ல ஜீரோ சொன்னோமா, அதே மாதிரி தான் சார் இதுவும். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்தா ஆன்சர் இஸ் 0. அவ்வளவுதான் சார். அப்ப இங்க என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலா 2a மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணாதான் சார் இந்த ரூல்ஸ். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆட் ஈவனுக்கு எக்ஸுக்கு பதிலா மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்றோம் சார், இங்க எக்ஸுக்கு பதிலா 2a மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்றோம். அவ்வளவுதான் சார் டிஃபரன்ஸ். So this is property number 10 and this is property number 11. Okay. Next last property property number 12. Right sir. இப்போ property number 12 பாருங்க என்ன சொல்லுது, 0 tends to a sir x into f of x dx. சார் இப்படி இருந்தா இதை எப்படி எழுதிக்கலாம்னா a by 2 integral 0 tends to a f of x into dx. சார் integral 0 tends to a x into f of x into dx இப்படி இருக்கிறத இப்படி எழுதலாம். a by 2 into 0 tends to a f of x into dx. சார் இதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன சார் கண்டிஷன்னா, சார் f of a minus x is equal to f of x. சார் அதாவது f of x க்கு பதிலா a minus x நான் அப்ளை பண்ணனும்ப்பா. இங்க என்ன இருக்கோ அந்த வேல்யூவை இங்க கொடுக்கணும் சார். x க்கு பதிலா a minus x அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணா இதனுடைய ஆன்சர் plus f of x னு வந்தா இதை இப்படி மாத்திக்கலாம். 0 tends to a x into f of x dx that is equal to a by 2 into 0 tends to a f of x into dx. அவ்வளவுதான் சார். a by 2 0 tends to a x தூக்கிட்டு f of x கொடுத்துக்கணும்ப்பா. f of x into dx. அவ்வளவுதான் சார். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுனா இதை இப்படி மாத்திக்கலாம். அவ்வளவுதான் சார். இவ்வளவுதான் சார் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ். மொத்தம் 12 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. 12 ப்ராப்பர்ட்டிஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த 12 ப்ராப்பர்ட்டியும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சம்ஸ்க்கு வாங்க, அதுதான் சார் பெஸ்ட். நீ படிக்காம சம்ஸ்க்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். எந்த இடத்துல எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா ஆன்சர் வரும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்தால் தான் சார் இந்த எக்ஸசைஸ் போட முடியும். நீ ப்ராப்பர்ட்டி மட்டும் படிச்சா பத்தாது, அது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரணும், வெளியில கொண்டு வரணும். எந்த சம்முக்கு எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா ஈஸியா ஆன்சர் கிடைக்கணும் பார்க்கணும்ப்பா. அவ்வளவுதான். இதோட இந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான அதாவது 7.3 எக்ஸசைஸ்க்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் ஓவர் சார். நெக்ஸ்ட் வீடியோல சார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.